ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வியாதி எல்லாம் சரியாயிடும், கடன்லாம் தீந்துரும். அம்மா காப்பியே குடியம்மா, அப்படியே வச்சிருக்க. ஆரி அனந்து போது பாரு. குடிக்க மக்களே. நான் டிவில சுவாசியம் சொல்றாரு பத்தி அதை ஒரு ரெட்டு கேட்டுக்கிடுதேன். சரி குடிச்சுக்கிட்டே நானும் கேட்கலாம்லாமா. ஆரி குளிந்து பெரும்பாரு, ஏற்கனவே பனி அடிக்கி. நான் குடிக்கேன். ராசு நீ காலையிலே வந்துட்டா? எப்போ நேரம் கழிச்சு தானே வருவே? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வேலை முடிஞ்சிட்டுமா தான் வந்துட்டேன். என்ன இது எல்லாரும் காப்பி குடிச்சிட்டு இருக்கீங்களோ? ஆமாங்க, உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வரட்டா? ஐயோ காப்பியெல்லாம் எனக்கு வேண்டாம்மா. நைட்டு பூரா முழிச்சு வேலை பார்த்துட்டு வந்த மத்தியா வயிறு பசிக்க மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு செய்தியா? என்ன செஞ்சுட்டு வரேங்க. நீங்க போய் பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ள ரெடி பண்ணிடுதே. சரி சின்ன பொண்ணு. ஏல தூங்கிறாத என்ன? இன்னைக்கு தங்கச்சியை கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுட்டு வரணும்ல. ஞாபகம் இருக்குமா? தூங்கல. விட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு வேணா ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நாளைக்கு நாள் வேலைக்கு போ. சரியாப்பா? என்ன நீ தூங்காமலாம் இருக்கணும். அதுக்காண்டி இப்ப சாப்பிட்டுட்டு செத்த தூங்கி எந்தி. அதுக்கப்புறம் நான் கிளம்பும் போது உன்னை எழுப்புறேன், எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு என்னை கூட்டு போ. அதுக்காண்டி எவ்வளவு நேரம் தூங்காம இருப்ப? நைட்டு பூரா முழிச்சிட்டு வந்திருக்க. சரிம்மா, அப்ப நான் காலையில சாப்பிட்டுட்டு செத்த தூங்கி எந்திக்கேன். அம்மா காரி என்ன சொன்னாலும் சரிமானுக்கிடுவாரு, தங்கச்சி காரி எது சொன்னாலும் சரிமானுக்கிடுவாரு. நம்ம சொன்னா மட்டும்தான் அந்த ஆளுக்கு பிடிக்காது, உடனே மாத்தி மாத்தி பேசுவாரு. சின்ன பொண்ணு சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணுனா வயிறு பசிக்கி. சரி சரி, நீங்க போங்க, நான் ரெடி பண்ணுதேன். காலையில என்னத்தையும் சாப்பாடு செய்ய? ஏன் மீனா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லேன். எனக்கு என்ன செய்யனே தெரியலையம்மா. இட்லி வச்சு கடம்பு சட்னி வைக்கட்டு மாட்டி? சரிம்மா. மைனியோ நல்ல மொளாத்துல வறுத்து எனக்கு கடம்பு சட்னி வச்சு இட்லி வச்சு தந்துருங்க. என்ன கடம்பு சட்னி வைக்க நேரம்லாம் மீனா? அவங்க அண்ணன் வேற பசிக்குனாவோ, இன்னைக்கு தேங்காய் சட்னி வைக்கணும். அப்படியெல்லாம் ஒன்னும் நேராவாதி, சீக்கிரம் வச்சிடலாம். வைக்கணும்னு நினைச்சா வைக்கலாம். போய் கடம்பு சட்னியை வை. சரி தே, அதுக்கு புதினா வாங்கணும்ல, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டா? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா, நான் இட்லி அவிச்சு வைக்கேன். வந்து சட்னி மட்டும் வை. அங்கனையே கதை விட்டுட்டு நின்னுறாத. என் அவனே வயிறு பசிக்குன்னு சொல்லியிருக்கான். ஆமா, பெருசா அவனுக்காண்டி தான் யோசிக்க மாதிரி பேசிடுவா கிழவி. வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சட்டுன்னு இட்லியை ஊற்றி வச்சோமா, அதை அவித நேரத்துல ஒரு தேங்காய் சட்னி வச்சோமா கொடுத்தமான்னு இருந்தா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு கடம்ப சட்னி வச்சு மவளுக்கு ஏத்தனுங்கா. இதுல மவன் மேல அக்கறையா இருக்க மாதிரி சீக்கிரம் வாங்கிட்டு வா, நேரம் ஆயிடக்கூடாதுன்னு பேச்சு வேற. என்னத்தை யோசிச்சுட்டு நிக்க? போ சீக்கிரம். போறேன். என்ன தாத்தா? வாங்கம்மா, என்ன வேணும்? தாத்தா காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குவே? ஆமாம்மா, இப்பதான் எல்லாம் வந்திருக்கு. வாங்கிட்டு போங்க, என்ன வேணும்னாலும். சரி காய்கறி எல்லாம் பெற வாங்கிக்கிட்டதே. இப்போதைக்கு எனக்கு புதினா மட்டும் ஒரு கட்டு தாங்களேன். புதினாவா? உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன், இருங்க எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு வேற அந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம், கூட்டு போய் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டுல இவளுக்கு இட்லியை வச்சு கடம்பு சட்னி வச்சு நான் சுவாத்த பொங்கி அவள தலையில தட்டிட்டு எப்பவும் போவோ தெரியலையே. 4 மணியும் கூட கூட்டு போகணும். என்ன சொல்லி கூட்டு போலாமும் தெரியல. இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி வானு கூப்பிட்டா வந்துடவா போகுது, அதுவும் செய்யாது. என்ன பண்ணலாம்? என்ன சின்ன பொண்ணு? என்ன சின்ன பொண்ணு, என்னைய பார்த்தது வாய பழக்க? அது ஒண்ணும் இல்ல நாள்முடி, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள வந்து நின்னுட்டியா பக்குன்னு ஆயிட்டு. அப்படியா? ஆமாக்க. சரி, என்ன காலையில விடிஞ்சோடனே வந்துட்டா கடைக்கு? என்னது வாங்க? நீங்களும் தான் வந்திருக்கிய? நான் சட்னி வைக்க தேங்காய் வாங்கலாம்னு வந்தேன். நானும் சட்னிக்கு தான், ஆனா தேங்காய் இல்ல, புதினா வாங்க வந்தேன். காலையிலேயே புதினா சட்னியா? இல்லக்கா, கடம்ப சட்னி. கடம்ப சட்னியா? அப்பா ருசியா இருக்குமே. எனக்கு ஒரு கிண்ணம் கொண்டா. என்ன சரி நாள்படி கொண்டாரேன். கொண்டாரம்னா அன்னைக்கு கோயில் பிரசாதத்தை ஒத்தையிலேயே அமுக்கிற மாதிரி அமைக்கிறாத. ஒழுங்கா ஞாபகம் கொண்டு வந்து கொடுத்துருஎன்ன? அப்போ அந்த தடவை கண்டிப்பா கொடுத்துருதேன். பிறகு நாத்தனக்காரி வந்திருக்கானு காலையில இட்லி கடம்ப சட்னி எல்லாம் வைக்கா. மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன் நாள்படி அதையும் சொல்லிட்டோம்னா அந்த அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போலாம்னா? சொல்லு தாயா, வாங்கணுமா வாங்க வேண்டாம் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். நாள்முடியை எப்படிடா வலிக்கு கொண்டு வரலாம்னு இருந்தேன். தானா வந்து வலையில விழுது. ஏன் விடுவான? ஒரு பிட்டை போட்டு எப்படியாவது இழுத்துட்டு போயிடணும். சின்னமண்ணே, நான் இங்க நின்றுகிட்டு இருக்கேன், நீ அங்க என்னத்த பாக்க? ஒன்னும் இல்ல நாள்முடி, மத்தியானத்துக்கு எனக்கு ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு போக வேண்டி இருக்கு. என் மாமியாருக்கும் நாத்து நாளுக்கும் மட்டும்தான் பொங்கி வைக்கணும். அதான் என்னத்தை பொங்கி வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயதார்த்த வீட்டுக்கு போக வேண்டியிருக்கா? நம்ம ஊர்ல யார் வீட்லயும் நிச்சயதார்த்தம் இல்லையே. உனக்கு கார்டு கொடுத்தா எனக்கும் கொடுத்துட்டு போகல. நாள்முடியாவோ எனக்கு மட்டும் தெரிஞ்சவோ, என் கூட படிச்ச ஃப்ரெண்டோட அக்கா மவளுக்கு நிச்சயதார்த்தம். வேற எப்படி உங்களுக்கு வைப்பாவே? ஓ அப்படியா? என்ன சாப்பாடா? சாப்பாடு என்ன, பிரியாணி போடுறதா சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தான் போவா வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்குக்கா. ஒத்தையிலேயே எங்க போவே? எப்பாடா மத்தியானம் சுவாத்துக்கு ஒரு வழி பிறந்துட்டு வீட்டுல கிடந்து பொங்கிட்டு கிடக்க வேண்டாம். என்ன செய்யலாம் எதை செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நைஸா இவ கூடயே போய் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு சர்வையில கொஞ்சம் பிரியாணி அள்ளிட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. வீட்டுல இறைச்சி எடுத்து எத்தனை நாள் ஆகுது. கடைசி அந்த லட்சுமி அக்கா வீட்டுல நாட்டுக்கோழி ஆட்டையை போட்டு தின்னது. அதுக்கடுத்து ருசிக்க ஒரு சாப்பாடும் சாப்பிடல வீட்டுல. இன்னைக்கு எப்படியாவது இந்த சின்ன பொண்ணு கூட போய் நம்ம பிரியாணி அமைக்கிட்டு வந்துடணும். 4 மணி என்னத்தையோ பயங்கரமா பிளான் போடுது போலயே. ஏமா என்னங்க புதினா? கொண்டாங்க தாத்தா. எம்பிட்டு? 10 ரூபாம்மா. என்ன தாத்தா கொஞ்சோண்டு வச்சுட்டு 10 ரூபாய்க்கு இரு. ரேட்டு கூடம்மா. சரி சிட்டையில எழுதிக்கோங்க. மாரியம்மான்னு எழுதிருக்கும்ல? தெரியுமா, எழுதிக்கிடுது. உங்களுக்கு என்னமா வேணும்? எனக்கு ஒரு தேங்காய் உண்டாங்க. அந்த எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, என்னக்கா? இந்த நிச்சயதார்த்த வீட்டுக்கெல்லாம் போகாம இருக்காது. என்ன இருந்தாலும் உன் கூட படிச்ச ஃப்ரெண்டு அவன் அக்கா அவளுக்கு நிச்சயதார்த்தம்னு கூப்பிட்டுருக்கா. போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல?
ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே நல்லபடி பேசுது. இழுத்துட்டு போயிட வேண்டியதான். சின்ன பொண்ணு நான் சொன்னது சரிதானே? சரிதாம்க்கா, ஆனா ஒத்தையில போவதுக்கு ஒரு மாதிரி இருக்க. சே, அதுக்காக கவலைப்படுதா? நான் இடத்துக்கு இருக்கேன். உனக்கு ஒண்ணு நான் விட்டுட்டு இருப்பேனா? என்னைய ஒரு வார்த்தை விட்டுனா ஒடியாந்துட போறேன். கூட வரதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காண்டி இத்தனை அழகான நட்பெல்லாம் விட்டுற முடியுமா சின்ன பொண்ணு? நாளை பின்ன அந்த பிள்ளை உன்னைய பார்த்தா என்ன நினைக்கும்? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிய, பெரிய பொம்பளை மாதிரி யோசிக்க பழகு. ஏக்கா, அப்ப நீங்க என் கூட வரீங்களோ? அதான் வாரம்னு சொல்லிட்டோம்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். எத்தனை மணிக்கு போகணும் சொல்லு. ஏக்கா, ஒரு 10 மணி வாக்குல வீட்டுல இருந்து கிளம்பணும்க்கா. டான்னு நான் ரெடியா இருப்பேன். என்ன சத்தம் கூட அந்த அன்னைக்கு ஒடியாந்துருவேன். சரிக்கா. சரி, பேச்சு வாக்குல கிளம்பு சட்னி கொண்டு வந்து கொடுக்க மறந்துடாத. இதை வச்சது ஒரு கிண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு. என்ன சரி, நல்லபடி தந்துருதேன். இப்ப நான் போட்டா போய் வேலையை பார்க்க என் வீட்டுக்கார அப்பளையே வயிறு பசிக்கினாரு. சரி போ, நேரத்தோட அவனுக்கு வச்சு கொடுத்துட்டு எனக்கு ஒரு கிண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீ குளிச்சுட்டு கிளம்பு. நான் கிளம்பி இருப்பேன். ஒரு சத்தம் கூட ஒடியாந்துருவேன். சரிக்கா, உங்களை மாதிரி எனக்கு ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப புகழாத சின்ன பொண்ணு. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்படியாக்கா, உங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காதோ? எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆமா, என்னைய கால வராம உனக்கு தூக்கமே வராத. போ, சீக்கிரமா சட்டுப்பட்டுன்னு சட்னி வச்சு கொடு அவனுக்கு. பேசிக்கிட்டே நிக்காத, நேராவது பேரு. சரி, நல்லபடி என்ன பெரிய. எப்பா, இன்னைக்கு எப்படியாவது போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு நிறைய அள்ளிட்டு வந்துடணும். நமக்கு தெரிஞ்சவோ நம்மள தெரிஞ்சவோ கல்யாண வீட்டுல போய் பிரியாணி எடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் மூஞ்ச பாப்பாளுவோ. இங்க நமக்கு யாரையும் தெரியாது, நம்மளே யாருக்கும் தெரியாது. நல்லா அள்ளிட்டு வந்தாலும் எவன் என்னமும் பார்க்க மாட்டா கேட்க மாட்டா. பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. அப்படியே கெட்ட பேர் வந்தாலும் அந்த நெட்ட மாடுக்கு தான் வருமோ இல்லையே, நமக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம காலையிலேயே நரிமுகத்துல முடிச்சிருப்போம் போல் இருக்கு. ஏம்மா அந்தாங்கம்மா தேங்காய் கொண்டாங்க. எம்பிட்டு 35 ரூபாம்மா. 35 ரூபாயா? என்ன இப்படி விலை சொல்லுதிய? இப்ப தேங்காய்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்திம்மா. நல்ல கதையா இருக்க, நல்லா சொல்லுவிய. 4 நாளுக்கு முன்னாடி தான் 30 ரூபா கொடுத்து வாங்கினேன். அதுக்குள்ள 35 ரூபாங்கிய. ஏம்மா விலைவாசி அப்படி இருக்கு. நாங்களும் ஒரு இடத்துல இருந்து வாங்கி தான் விற்கும். அவங்க அப்படிக்கான சொல்லல நாங்க என்ன செய்ய முடியும்? சும்மா நடிக்காதே அண்ணாச்சி. வாங்குற இடத்துல 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு எங்கிட்ட 30 ரூபாய்க்கு வித்திய. இப்போ 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு 35 ரூபாய்க்கு வித்திய. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா லாபம் வரதானே செய்யுது. ஏமா லாபம் இல்லாம எந்த தொழிலாளியும் வியாபாரம் பார்க்க முடியாதுமா. 1 ரூபா 2 ரூபா எங்களுக்கு கிடைக்கணும்ல. அதுல சும்மா வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்க முடியுமா நாங்க? இதெல்லாம் நல்லா பேசுவிய. தேங்காய்க்கு 30 ரூபா போடுங்க. 35 ரூபா நான் தர மாட்டேன். நீ என்னைக்குமா ரூபா கொடுத்த? தரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. முதல்ல போன வருஷத்துக்கு கணக்க முடிக்க பாரு. எல்லாரும் தர வேண்டிய ரூபாயை தந்து முடிச்சுட்டாவ. நீ கையில வச்சுக்கிட்டும் தரதுக்கு உனக்கு என்ன இது? எப்ப பார்த்தாலும் சாமான வாங்கிட்டு சிட்டை எழுதிக்கோங்கன்னு சொல்லுறது கணக்கையே முடிக்க கிடையாது. நானும் காலையிலேயே வந்த பொம்பளைகிட்ட எதுவும் சத்தம் போடக்கூடாதுன்னு பார்த்தேன் அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலதானே கேட்க முடியும். தேங்காய் 35 ரூபா தான். வாங்கி முடிஞ்சா வாங்கு, அப்படி இல்லாட்டா கொடுத்துட்டு பழைய கணக்கெல்லாம் முடிச்சிட்டு நீ காய்கறி வாங்கிட்டு போனா போதும். அப்படியெல்லாம் உங்க சௌரியத்துக்குலாம் தந்து முடிக்க முடியாது. எனக்கு எப்ப முடியுமோ அப்பதான் தருவேன். எங்க ஏரியால கடை வச்சுட்டு என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறிய? இங்க தானே இருக்க போறேன். என்ன ஊரை விட்டு ஓட போறேன்? காலங்காத்தாலே என்கிட்ட ரூபாய் எடுத்து வேணும் கேக்கிய. உங்க ரூபாய் யாருக்கு வேணும்? சாயந்தரத்துக்குள்ள உங்ககிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்து கணக்க முடிக்கணும் இல்லையான்னு பாருங்க. அதை செய்யுமா, உனக்கு குவாடி புண்ணியம். கடையில கொடுத்த வருமானம் வருது, அதான் கிழவருக்கு இவ்வளவு பேச்சு. கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுத்து விடுவோம்னு பார்த்தா அந்த ஆள் இப்பவுமே தரணும் நிக்காது. முதல்ல ரூபாய் கொடுத்து முடிக்கணும். காலங்காத்தால கேட்டு அசிங்கப்படுத்தாரு பாரு நம்மள. என்ன பொம்பளைகள், நம்மளை போல மனசுங்க தான் அவங்களும். ரூபாயை கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிப்போம்னு நினைப்பு கிடையாது. வாசிலேயே வாங்கி எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சா எப்படி? பாப்போம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கணக்கு முடிக்கலான்னு. இட்லியே அமைஞ்சிட்டு இன்னும் ஆளை காணவள. எங்க போய் ஒளிஞ்சா? எத்தே வந்துட்டியா தாயா? இட்லியை ஊத்தி வச்சே தான் அவிஞ்சு முடிஞ்சிட்டு. இம்புட்டு நேரமா ஒரு புதினா கட்டு வாங்கிட்டு வரதுக்கு. எத்தே, கடையில ஒரே கூட்டம் தே. ஆமா கூட்டம். விடிய முன்ன கூட்டம் வந்துருதா உனக்கு? ஒரு அந்தி நேரம்னா சரி கூட்டம் இருக்கும் அப்படிங்கலாம். காலையிலேயே வந்துருதாவளோ அந்த அன்னைக்கு. நீ எவகிட்டயாவது வாய் பேசிட்டு கதை இருந்துட்டு இருந்திருப்ப. சரி போய் தோற சட்டுப்புட்டுன்னு வெங்காயம் இந்த கடையில நறுக்கு. புதினாவை என்கிட்ட கொண்டா, அதை நான் சுத்தம் பண்ணுதேன். என் மவனே பசியோட கிடந்தான். கொண்டா சீக்கிரம் பல்லாரி தக்காளி நறுக்கி வச்சு தொலை. கனவு கண்டுட்டு நிக்காத. கிழவி என்ன வரத்தா வரம்மா. தேங்காய் சட்னி வச்சா அவன் அவன் இந்நேரம் சாப்பிட்டுருக்கலாம். மவளுக்காண்டி ருசிக்க கதம்ப சட்னி வைக்கணும்னு சொன்னதே இவதான். அதுக்கப்புறம் ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டுதா என்னமோ அவனுக்கு பசிக்கும்னு. வெறும் நடிப்பு கல்லியெல்லாம் இருக்கல்வமா எல்லாவளும். எவ்வளவு என்ன கள்ளி பள்ளின்னு சத்தம் கேக்கு? அவ ஒண்ணு இல்லத்த, பல்லாரி உரிச்சு போடவா இல்லாட்ட பொடி உள்ளி போடவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பொடி உள்ளிலாம் உரிக்க நேரம் ஏது? பல்லாரியை நறுக்கி போடு. சரி தே, அப்படியே பண்ணிடுறேன். கிழவிக்கு நல்லா காது கேக்கு. ஏட்டி கொஞ்சம் பெரிய துண்டை எடுத்து தின்னுட்டு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பொறிச்சுக்கிட்டே திங்க. எம்மா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாதாம்பா நல்லா இருக்கும். பெருசு பெருசா தின்னா நல்லாவா இருக்கும்? சட்னி அழகா இருக்குமா? உரப்பு உப்பு புளிப்பு எல்லாம் ஒண்ணு போல இருக்கு. நீ வச்சு அவன் மரமா வச்சாலா? நான் இட்லியை வச்சுட்டு புதினா மட்டும் எடுத்து கொடுத்தேன் டீ. மற்றபடி சட்னி எல்லாம் அவதான் வச்சா. நல்ல ருசியா வச்சிருக்கா என்னம்மா. ஏன்பா இது வரைக்கும் நான் அப்படி ருசியா வச்சதே இல்லையோ? என்னமோ பொண்டாட்டி தான் ருசியா வச்ச மாதிரி சொல்லுதே. ஏம்மா அப்படி சொல்லலம்மா, நல்லா வச்சிருக்கான்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
சின்ன பிள்ளைல இப்படிதான் தப்பு பண்ணிட்டு அம்மாட்ட ஏச்சு வாங்கிட்டு கிடப்பேன். அதே மாதிரிதானே இருக்கேன் இன்னும். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா என்னைய ரொம்ப ஏசையே மாட்டா, உன்னைய தான் ஏசிட்டே எடுப்பா. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ செல்ல பிள்ளை ஆயிட்ட, என்னைய தான் எதுக்கு எடுத்தாலும் ஏசிக்கிட்டு இருக்கா. உன்னைய மட்டும் தங்கம் வந்து ஐன்னு தாங்குதா. ஆமா, நான் அவளை மட்டும் தான் பாக்கணும்ல, உன்னைய பிள்ளைன்னு பாக்கலையோ. உன் பொண்டாட்டி காலையில கடையில போய் அப்படியே நின்னுக்கிட்டா. வந்ததுக்கு அப்புறம் அவளை ஏசி பேசி எப்படி வேலை வாங்கினேன்னு தெரியுமா? என் அவனுக்கு பசிக்குமே எம்பிட்டு நேரம் என் போய் நின்று அவட்ட சண்டை போட்டிருக்கேன் பாத்துக்கோ. பாசமே இல்லாத மாதிரிலாம் பேசியா? இம்மா அப்படி இல்லம்மா, மீனா சொன்னதானம்மா நானும் சொன்னேன். அவளும் தானே நல்லா இருக்குன்னு சொன்னா, நீ அவளை ஒண்ணுமே சொல்ல மாட்டுக்க, என்னைய மட்டும் ஏசுத. போதும் தின்னுல. உன் பொண்டாட்டி கூட பேசி பேசி அவ பேச அப்படியே உனக்கும் வருது. பேச படிச்சிருக்கான். எத்தே என்ன எத்தே, நான் அந்த சாந்தியக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன எதுக்கு பூந்தியக்கா வீட்டுக்கு போற? கொஞ்சோண்டு சட்னி கடிச்சிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அவன் எப்ப இங்க வந்தா? இங்க வரலத்தே, கடையில வச்சு பேசணும், அப்ப கேட்டுச்சு, அதான் கொஞ்சம் கொடுத்துட்டு வருமேன்னு பாக்கேன். ஏன் அப்பா எம்பிடி சட்னி வச்சிருக்க? எத்தனை தண்டி வட்டவேல எவ்வளவு நேரம் போட்டு வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க நான் பெசாட்டி கடை. எத்தே, கோயில்ல நம்ம பூசி கொடுத்த அன்னைக்கே கோயில் பிரசாதம் மிஞ்சிச்சுன்னா கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருந்துட்ட. நானே ஞாபகம் இல்லாம அன்னைக்கு சாப்பிட்டுட்டேன். அன்னைக்கே அந்த ஏசிச்சு. இப்ப இதுவும் கொண்டு போய் கொடுக்கலன்னா நல்லா இருக்காத்தே, ஒரு 8 போய் கொடுத்துட்டு வந்துருதேன். ஆமா, நீ தின்னியா? இல்லத்தே, இனிமேதான். அப்ப நீ தின்னு, என் மாவா போய் கொடுத்துட்டு வந்துடுவா. ஏட்டி நீ சீக்கிரம் சாப்பிட்டு அந்த சட்னி போய் கொடுத்துட்டு வா. என்ன? சரிம்மா. எத்தே, உங்களுக்கு என் மேல பாசமும் இருக்கு என்னத்தே? பாசமா? ஆமத்தே, நான் சாப்பிடலன்னு தெரியவும் அந்த அன்னைக்கு நீ சாப்பிடு, என் மாவா போய் கொடுத்துக்கிடுவான்னு சொல்லியல்ல. இந்த மனசுதான் தே கடவுள்னு சொல்லுது. ஏதோ கடவுள்னு சொல்லவுன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப இந்த சட்னியை கொண்டுட்டு அவ வீட்டுக்கு போன அப்படின்னா அவ வீட்டுல 2 இட்லி வச்சு தின்னுட்டு அங்கேயே கதை பேசிட்டு மத்தியானம் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அதுக்கு தான் உன்னைய போக வேண்டாம்னு சொன்னேன். எத்தே, அப்ப நீங்க என் மேல இருக்க பாசத்துல சொல்லலையோ? ஆமா, நீ அப்படியே மாமியா மேல பாசத்துல தானே இருக்க. நான் உன் மேல பாசம் வைக்கிறதுக்கு வந்து தின்னு என் மாவா போய் கொடுத்துக்கிடுவா. போய் அவ வீட்டுல போய் கதை பேசிக்கிட்டு அடுத்து அவ வந்தா இவ வந்தான்னு எல்லாரு கூடயும் கதை பேசி 1 மணி ஆக்கிடுவேன் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்புறம் எப்ப பொங்கி எப்ப என் மாவா ஊருக்கு போவேன்? கையோட தின்னுட்டு சோத்த பொங்குத வேலையை பாரு. சட்டினியா உள்ள கொண்டு போற, அதை விட்டு கொண்டு போய் கொடுத்துருவா. அடுப்படியில மூடி வைக்க கொண்டு போக சொல்லுங்க. திமிரு பிடிச்சவா, கதை பேசுறதுக்கு அலைதா காலங்காத்தாலேயே. கொஞ்சம் விட்டா போதும் சிட்டா பறந்துருவா 8 வீட்டுக்கு. இவ இன்னும் எந்திக்காமல கிடக்கா. எத்தனை தடவை எழுப்பிட்டு போவேன்னு எனக்கே தெரியலையே. மணி 8:30 மணி ஆகுது. எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காளவோ, இவ இன்னும் படுத்து உறங்குதா பாரு. மகா, ஏன் மகா? என்னம்மா? எட்டி எந்திரி. பேர எந்திக்கம்மான்னு தூக்கமா வருது. நைட்டு தூங்கவே இல்லை. எட்டி எந்திட்டி வீட்டுக்கு வந்து விருந்தாளெல்லாம் ஒவ்வொருத்தரா குளிச்சுக்கிட்டு இருக்காவோ. எந்திரிச்சு குளிச்சு கிளம்பு. கிளம்பி எங்க போவ? நான் ஒரு பக்கம் வரல, நீங்க எங்கேயும் போயிட்டு வாங்க. நீங்க எங்கேயும் போயிட்டு வாங்களா? ஏட்டி தூரந்தி, உனக்கு நீங்க நிச்சயமெல்லாம் மறந்துட்டியா? கத்தாதம்மா, எந்திக்கேன். உன்னையெல்லாம் என்ன டீ செய்ய? வயசான கிழடுகட்டையெல்லாம் வந்திருக்காள்வோ, என்னைய தாண்டி ஏசுவாள்வோ, பிள்ளை வளர்த்துக்க லட்சணத்தை பாருன்னு. தயவு செஞ்சு எந்திட்டி, எந்திரிச்சு போய் குளிட்டி. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எந்திக்கம்மா. படா படுத்தாத. புரணி, பூரணி. ஏம்மா அவளை ஏமா எழுப்புத? தூங்கட்டுமே. அவளை எழுப்பினா தானே நீ அவ கூட சேர்ந்து கிளம்புவ. அவ தூங்கினா நீ தூங்கிக்கிட்டே தான் கிடப்ப. அப்பா, நான் இப்ப எந்திரிச்சிட்டோம்லாமா, இனி அவளை எழுப்பாத. கொஞ்ச நேரமா அவ தூங்கட்டும். அவளும் வரணும்னாட்டி நிச்சயதார்த்தத்துக்கு நீ கிளம்புனா அடுத்து அவளும் கிளம்பணும்ல. கிளம்புவாம்மா, நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை எழுப்புதேன். ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிடுவல்ல. அது வரைக்கும் 1/2 மணி நேரமா குளிக்க போறியா? போனியா சட்டுப்புட்டுன்னு குளிச்சுட்டு வெளியே வந்தியா? நிறுத்தி தண்ணிக்குள்ளேயே கிடந்து சாலிகளி பிடிச்சி தொலைஞ்சிடாம பிற தும்மல் விட்டுட்டு கிடப்ப. எல்லாமே என்ன பழுவோ? சரிம்மா, நான் பாத்துக்கிடுதம்மா, நீ போம்மா. அடுத்து வரையில குளிச்சு கிளம்பிருக்கணும் பாத்துக்கோ. ஒரு சேலை எடுத்துருவேன், அதை கட்டிட்டு உட்காரு. சேலையெல்லாம் கட்ட முடியாது, போ. ஏட்டி திமுருத்தனத்துல பேசாத. இன்னைக்கு உனக்கு நிச்சயம் பணம் நினைவுல வச்சுட்டு பேசு. 4 பேர் வருவாள்வோ. நேத்து வந்தது பூரா நம்ம சொந்தக்காரவோ. இன்னைக்கு உள்ளூர்காரியே வருவாள்வோ. அக்கம் பக்கத்துல எல்லாரும் வரும்போது சுடிதார போட்டு உட்காந்துருப்ப. ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு இரு. குளிச்சுட்டு கூப்பிடு, நான் கொண்டாரேன். பிள்ளையானது நிச்சயதார்த்தம் கல்யாணம்னா எப்படி கலகலன்னு கிளம்புங்க. இவன் என்னடா நான் படுக்கை விட்டு எந்திக்க மாட்டுக்கா. கடவுளே, இன்னைக்கு என்ன ஆக போதோ எனக்கே தெரியல. எப்படியாவது எங்க அப்பா மனசை மாத்தி எங்க 2 குடும்பமும் சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாதிரி பண்ணுங்க கடவுளே. ஏதாவது ஒண்ணு நடத்தி எங்க அப்பா மனசை மாத்துங்க. எட்டி குளிக்க போயிட்டியா? இந்த போயிட்டேம்மா. சரிப்பா, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் நான்லாம் ஒண்ணும் நினைக்க எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இப்போ உள்ள காலத்துல ரொம்ப சகஜமாயிட்டு. ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். கண்டிப்பா வந்துருந்தோம். சரியாப்பா? சரி வச்சிருட்டுமா? சரி. என்ன யார்கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஏன் இவ்வளவு நேரம் அடுப்படியில தானே இருந்த? எனக்கு ஒரு போன் வரவும் யாரு என்னன்னு கேட்டுட்டு இருந்தா வந்துட்டியோ? ஏன் இப்ப யார்கிட்ட போன் பேசினேன்னு தானே கேட்டேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு முடியாதோ? என் கூட வேலை பார்த்தவரோட பையனுக்கு கல்யாணமா. இன்னும் 2 நாளா கல்யாணம் வாங்கன்னு சொன்னான். இல்லையே, பேசும்போது பரவாயில்ல, அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைச்சுக்கிட மாட்டேன். அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னீங்களே. அப்போ நீங்க அப்படி யார்ட்டையும் பேசல. நீங்க உங்க அக்கா தங்கச்சிட்ட எவட்டையோ தான் ஏதோ காசு பணத்தை கொடுத்துட்டு எதுவும் நினைச்சுக்கிடல வச்சுக்கிடலன்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. நான் கேட்ட உடனே அப்படியே பிளேட்டை மாத்தி போடுதீல்ல.
ஏன் அக்கா தங்கச்சிருக்கே நான் ரூபா கொடுக்க போறேன், அவன் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்காள்வோ, 2 பேரும் நல்லா தான் இருக்காள்வோ. நீ தான் வீடு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு திரியா. ஆமா, நான் பிச்சை எடுத்ததை இவர் பார்த்தாரு. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைச்சுக்கிடல. பரவாயில்ல நீ எல்லாம் எதுக்கு சொன்னீங்க சொல்லுங்க. ஏன் 4 முடி அந்த பையன் பத்திரிக்கை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருந்தான். அதுக்கு தான் 100 மட்டும் எதுவும் நினைச்சுக்கிடாதியே, நேர்ல வந்து சொல்லலன்னு நினைச்சுக்கிடாதியே, கண்டிப்பா வந்துருங்க, நேரம் இல்லைன்னா நேர்ல வந்து சொல்ல முடியல அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் சொன்னேன், அதெல்லாம் நான் ஒன்னும் நினைச்சுக்கிட மாட்டேப்பா, நாங்க வந்துருந்தோம்னு சொன்னேன். ஓ அப்படியா? நான் கூட உங்க தங்கச்சிக்காரிட்ட ரூபாயை கொடுத்துட்டு தான் அவ எனக்கு வேண்டாம்னே வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரியும், நீங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டோம்னு சொன்ன மாதிரியும் நினைச்சிட்டே பார்த்துக்கோங்க. நீ என்னைக்கு தான் நல்லதா யோசிச்ச? எப்பவும் உனக்கு இந்த குறுக்கு புத்தி தானே இருக்கும். ஆமா, ஒரு விஷயம் கேட்கக்கூடாது, உடனே சண்டைக்கு வர வேண்டியது. எப்படா எம்மத்திருக்கலாம்னு இருக்காவோ. சரி, மத்தியானத்துக்கு பிரியாணி தான் சரிதானா? பிரியாணி பண்ண போறியா? வீட்டுல பண்ணதுனோ பண்ணலையோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க மத்தியானம் சாப்பிட வரையில பிரியாணி இருக்கும், எடுத்து வச்சு சாப்பிடுங்க சரிதானா? என்ன அழுதனே தெரியல, வவையா அழப்பாரு, தலையும் புரியல வாழும் புரியாம பேசிட்டு கிடக்க. நீ அப்பா ஒன்னே விளக்கணும். நீங்க இன்னைக்கு ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு போக வேண்டியிருக்குங்க. நிச்சயதார்த்த விடா? யார் வந்து சொல்லிட்டு போனா? இங்க யார் சொன்னா? பிறகு சின்ன பொண்ணு இருக்காங்க, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அக்கா அம்மாவுக்கு நிச்சயதார்த்தமா. சரி இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன? என்னங்க இப்படி பேசியா? அவளுக்கு ஃப்ரெண்டோட அக்கா அம்மாவானா நமக்கு சொந்தக்காரி மாதிரி தானே. அதான் ஒரு எட்டு நானும் போயிட்டு வரலாமான்னு பாக்கேன். நமக்கு கார்டு கொடுத்துருக்காங்களா? இல்லங்க. பிறகு எதுக்கு அந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னங்க பேசியா? நம்ம சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சவோ, நம்ம போய் நிக்கேண்டாமா? அப்படியெல்லாம் நீ யோசிக்கவா கிடையாது. போனா பிரியாணி கிடைக்கும், அமுக்கிட்டு வரலாம்னு அழைக்குது, அதுக்கு தானே. கரெக்டா கேட்டுவிட்டா. அதான் தெரிஞ்சிட்டுலாம், பிரியாணி என்ன சும்மா வருது. அவ கூட தான் போறேன், அவளே மொய் வச்சுக்கிடுவா. நம்ம ஆளா போயிட்டு பிரியாணி கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம். வீட்டுல மத்தியான செலவு மிச்சம் தானே. இப்ப நான் என்ன சொல்லிட்டோம்னு சம்பளத்துக்கு வருது. உனக்கெல்லாம் அறிவுங்கிறது இருக்கா? அவளுக்கு சொல்லிருக்காங்கன்னா அவ தான் போகணும், நீயும் கூட போய் தின்னுட்டு வரங்கிய. மனுஷ ஜென்மமா நீ எல்லாம். நான் மனுஷ ஜென்மம் தான். நீ உங்க ஆத்தா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாவளும் தான் மிருக மாதிரி வாரிய. மிகச்ச தள்ளிடுவேன் பத்துக்கோ. பாரு, கால கையும் வாங்குற வேலையில வச்சுக்கிட்டு கையை காலம் முடிச்சு அடுப்புக்குள்ள வச்சுக்கிட்டேன் பத்துக்கோ. சின்ன பொண்ணு என்னைய கூப்பிட்டுருக்கா, நான் போறேன். உமக்கு என்ன வலிக்கு? சின்ன பொண்ணு கூப்பிட்டுருக்காளா? எங்க கூப்பிட்டுருக்கா மைனிகாரி? அவ கூட போய் நானும் பிரியாணி சாப்பிட்டுட்டு உமக்கு முன்ன எடுத்துட்டு வருவேன். தின்னும் திங்காட்ட பட்டி கிடையும். பிரியாணி திங்க போறாங்களா? என்கிட்ட அந்த மைனிகாரி ஒண்ணுமே சொல்லலையே. ஒருவேளை நம்மள ஊருக்கு அனுப்பிட்டு தனியா நமக்கு தெரியாம போய் திங்கணும்னு பிளான் போட்டிருப்பா போல. என்ன ஒரு வில்லத்தனம் அந்த மைனிகாரிக்கு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இவ்வளவு கூடயே போயிடணும் நம்மளும். வீட்டுக்கு தெரியாமலாம் பிரியாணி திங்க போறா. வாமா மீனா. மீனாவா? ஐயா மீனா எப்ப வந்த? நான் இப்பதான்க்கா வந்தேன். நீங்க கதம்ப சட்னி கேட்டீங்களாம்ல, அதான் எங்க அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னா. அப்படியே சரி கொண்டா. அப்படியே கொண்டு வருவான்னு நினைச்சேன் பார்த்துக்கோ. கொண்டு வரதுக்கு நேரம் ஆயிட்டு அந்த அன்னைக்கு தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டோம் நாங்க. சரி இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நாளைக்கு சூடு பண்ணினாலும் சாப்பிடுங்கக்கா, நல்லா தான் இருக்கும். ஆமா நல்லா இருக்கும், கொண்டா. பேசிக்கிட்டு மீனா, நான் இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு உனக்கு குடிக்க தண்ணி கொண்டாரேன்னு. சரிக்கா. என்ன என்னம்மா உன் வீட்டுக்காரர் வந்திருக்கவளா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? நான் மட்டும்தானே வந்தேன். இன்னைக்கு அண்ணன் கொண்டு போய் என்னை வீட்டுல விட்டுருவான். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு நானும் அவளும் சேர்ந்து வருவோம். அப்படியா? சரி நல்லா இருக்கவுல மாப்பிள்ள? நல்லா இருக்கா உன்னே. அம்மா என்னை சாந்தியக்கா என்னமோ பிரியாணி அது இதுன்னு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாவளா, என்னதுன்னே? அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கு ஃப்ரெண்டுக்கு அக்கா அவளுக்கு நிச்சயதார்த்தமா இன்னைக்கு. அதுக்கு அவ போறேன்னு சொல்லிருப்பா போல. அங்க பிரியாணி போடுதா உனக்குல, இவளும் போறோம்ட்டு நிக்கா. அது நல்லாவா இருக்கு? நமக்கு சொன்னாதானே நம்ம போகணும். அதான் சொல்லிட்டு ஏசிக்கிட்டு இருக்கேன் அவளை. ஓ அப்படியா? சரி நான் கூட என்னமோ சண்டை போடுதீங்களோன்னு பார்த்தேன். இங்க நேதான் சண்டை தானே நடக்கு. என்ன மீனா, தண்ணி குடி. சரிக்கா. காப்பி போடலான்னு பார்த்தேன். என் பால் கடையில வாங்கினது சரியா போயிட்டு பார்த்துக்கோ, அதான் போடல. இருந்துட்டாலும் நீ அந்த அன்னைக்கு போட்டு கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்ப. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். நான் இப்பதான் எங்க வீட்டுல இட்லி சாப்பிட்டுட்டு காப்பியும் குடிச்சிட்டு வந்தேன். அப்படியா? சரி இரு மீனா. இல்லக்கா நான் வாரேன். அம்மா எங்க மைனி உங்களை எங்கேயும் கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காவளோ? கல்யாண வீடு இல்ல மீனா, நிச்சயதார்த்த வீட்டுக்கு தான் போனோம்னு சொன்னா. என் வீட்டுல யார்ட்டையும் சொல்லலையுமா அவ? இன்னும் தெரியலக்கா, அம்மாட்ட சொல்லிருப்பாவளா இருக்குமோ என்னமோ. யாரு கண்டா, எல்லாம் அவ சௌரியத்துக்கு தானே பண்ணுதா. அவங்க அம்மையிட்டே எதுவுமே சொல்லிக்கிட மாட்டா, எதுவும் கேட்டுக்கிட மாட்டா. அவ இஷ்டம் தான் எல்லாமே. எங்க போறேன்னு கேட்டாலும் என் இஷ்டம், நான் எங்கேயும் போவேன் எங்கேயும் வருவேன்னு திமுறா பதில் பேசுவா. உங்க அம்மா அந்த சித்தி பொறுமையா இருக்கப்ப என்னத்தையே கழியுது என்ன? ஆமாக்கா, என்ன செய்ய, சரின்ட்டு தான் போக வேண்டி இருக்கு. ஆமா பிற என்னையா, நீயும் வந்தா போனா அவ தான் பொங்கியாக்கி தரணும். எதுவும் தப்பு பண்ணாலும் அவளை திருப்பி கேட்கறதுக்கு கூட உனக்கு பயமா தான் இருக்கும். என்னக்கா செய்ய, அப்படிதான் போக வேண்டியிருக்கு. நம்மளே எப்போவாதான் வாரம் வந்த நேரத்துல என்னத்தை போட்டு சண்டையை போட்டு கிடக்க அப்படின்ட்டு தான் போயிருவேன். நான் பாட்டுக்கு என்னத்தையும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு. சரி நீ போது பிள்ளைல, அப்படி இருக்கதான் நல்லது. ஆமா சரிக்கா, நான் வாரேன்னு. இதே மீனா கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போயேன். இருக்கட்டும்க்கா, நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வருவேன், அப்போ வந்து பேசுவோன்னு. சரி மீனா. என்ன போயிட்டு வரேன்னு? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஆனா நீ எல்லாம் என்ன பொம்பளையோ? யாருங்க சொல்லுதியா? உன்னையத்தான். ஏன் முடியல, நான் வாட்டுக்கு செவனே நிக்க, என்னைய பத்தி அப்படி சொல்லுதியா?
பிறகு அந்த பிள்ளைகிட்ட எதுக்கு சின்ன பொண்ணை பத்தி இப்படி இல்லாத பொண்ணதெல்லாம் பேசுத? இல்லாத பொல்லாது என்னங்க சொன்னேன்? வீட்ல என்ன சொல்லாம இருந்தாலும்னு கேட்டேன். அவ அம்மாட்ட சொல்லிருப்பாளா இருக்கும்னு சொன்னல, அதான் வீட்ல சொல்லலையோன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அவ வீட்டுல சொல்லுதுன்னு சொல்லாதான் அவ விருப்பம். உனக்கு என்ன வந்துச்சு? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த பிள்ளைகிட்ட கொளுத்தி போட்டு கிடக்க? ஆமா, கொளுத்தி போடியாவே. ஏன்னா அவளும் ரொம்ப ஒத்துமையா இருக்காள்வே. நான் ஒருத்தி தான் தனி பத்த வச்சு விடுதணும். ஆல்ரெடி கொதிச்சுட்டு தான் கிடக்காள்வே. எரியுத நெருப்புல எண்ணெய் ஊத்தாதன்னு தான் சொல்லுதேன். ஏப்பாங்க, உங்கள்ட்ட எல்லாம் யார் பேச? இந்த ஆளை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒருத்தி வந்தா அவட்ட பேசுறதுக்கு நீதம் இல்ல நமக்கு. இப்படி பேசாத, அப்படி பேசாத, இதை சொல்லாத, அதை சொல்லாதன்னு ஒரே கட்டளை போட்டுட்டு கிடப்பாரு. ஏன் தான் இப்படி இழுத்து விட்டுட்டு தெரியுதாலோ தெரியல. இதுல இவளுக்கு என்ன கிடைக்கும்னு தெரிய மாட்டுக்கு. இது எத்தனை சென்ம எடுத்தாலும் திருந்தாது போலயே. ஹலோ, என்ன அங்க என்ன செய்தியா? எல்லாரும் கிளம்பிட்டேலா? கிளம்பிக்கிட்டே இருக்காவோ? வியானு வர சொல்லிட்டேன். வியானு வந்து நிக்கான் 1/2 மணி நேரமா. எல்லாம் கிளம்பிட்டேன்னு சொல்லுதாவுல ஒழிய ஒருத்தர் கூட வீட்டை விட்டு வெளியில வர காணும். இங்கேயும் அதே கதை தான். எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்காரு அவரு. கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காவோ. ஒவ்வொரு தாம்பளமா எடுத்து வைக்க விட்டு நேரம் ஆயிட்டு. நான் இனிமே தான் துணியை மாத்திட்டு கிளம்பணும். என்ன மக்களே? அப்பா உங்களை கூப்பிட்டாவுமா? நான் வரேன். ஓ மாமன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசி அவர் வரட்ட போமா. ஏல நல்ல புள்ள. மாமன்ட்ட பேசுறதுக்கே வைக்கப்பட்டு ஓடியான். என்ன உன் மருமனை பத்தியா? வாண்ட பேச சொன்னதுக்கே ஓடுதான். மாவட்ட என்னன்னு பேச போறானோ தெரியல. சரிண்ணே, அங்குள்ள வேலையில பாரு. இனி நம்ம நேரா சந்திப்போம். சரிம்மா, வேலையில பாரு. நாங்க மண்டபத்துக்கு வந்தப்புறம் உனக்கு போன் அடிச்சு சொல்லுது என்ன? சரிண்ணே, வைக்கேன். ஏங்க என்ன விஜய், கிளம்பிட்டியா? கிளம்பிட்டோங்க. இது என்ன சட்டைன்னு போட்டிருக்கிய? ஏன் நல்லா இல்லையா? வேஸ்டிங் சட்டையும் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கல கருப்பு சட்டையா போட்டு வருவியா? வேற மாத்துங்க போய். இது நல்லா தானே இருக்கு விஜய், எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா வேற எந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போவையில போட்டுக்கோங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படி கருப்பு போட்டா நிப்பாவே. வாரவல்வெல்லாம் என்னமோ சொல்ல போறல்வோ. அதுவும் போவ நம்ம குலதெய்வத்துக்கு கருப்பு சட்டை ஆவாதுன்னு தெரியுங்களா? உங்க அம்மா பார்த்தா ஏச போறாவோ. போய் மாத்திட்டு வாங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்ட வேண்டியதானே? அது மண்டபத்துல போய் மாத்திக்கிடலாமேன்னு பார்த்தேன். சரி, அப்ப மண்டபத்துல போய் பட்டு வேட்டி உடுத்துங்க. இப்போதைக்கு வேற சட்டையும் வேட்டையும் உடுத்திட்டு வாங்க. சரி. புள்ள கிளம்பிட்டாளா? அப்பள போய் எழுப்பி விட்டேன். அதுக்கடுத்து கதவு தட்டினே திறக்கலவல்வோ. என்னன்னு கேட்டதுக்கு சேலை உடுத்திட்டு இருக்கோம்னாலுவோ. அநேகமா இந்நேரம் கிளம்பிருப்பாள்வோன்னு நினைக்கேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. வியான் வந்து நிக்கான். ஆள்வலனும் ஒருத்தருக்கு ஏறின பாடு இல்ல. நான் மட்டும் என்னங்க செய்ய முடியும்? எல்லாரையும் கிளம்புன்னு தான் சொல்ல முடியும். நானா தள்ளி விட முடியும் போங்கன்னு? எல்லாம் இருந்து கதை பேசிட்டு கிடக்குவோம். மண்டபத்துக்கு போகணும் கிளம்புங்கன்னா ஒருத்தரும் எந்திரிச்ச பாடு இல்ல. உங்க அம்மிட்ட சொல்லி எல்லாரையும் சத்தம் போட சொல்லி வேன்ல ஏற சொல்லுங்க. நான் சொன்ன என்ன நினைப்பாவோ? சரி, நான் பாத்துக்கிட்டு. நீ போய் புள்ளைய கவனி. சரி. இந்த பிள்ளை எங்க யாங்கும் போச்சு? போய் சட்னியை கொடுத்துட்டு வானே. இம்பிட்டு நேரமா வீட்டுல உள்ளவ எனக்கு அவளும் கதை பேசிக்கிட்டே அங்கனே நின்னுட்டா போல. போன்னு வேற அடிச்சு அமர்ந்து போகுது. எம்மா மாட்டி போய் எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. அவன் போன்னு வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. சட்னியை கொடுத்துட்டு உடனே வந்திருக்கலாம்ல. நானும் உடனே வர்றான்னு தான் நினைச்சேன். இங்க போய் பார்த்தா அங்க ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவோ. யாரு? சாந்தியும் சாந்தி புருஷனுமா? ஆமாம்மா. ஆமா, அவ என்னைக்கு தான் சண்டை விடாம கிடந்தா? சண்டை போடுறதுக்கு ஆளு கிடைக்கட்டா நடு ரோட்ல உட்காந்து மணலை வறுத்துக்கிட்டு இருப்பாளே. அப்படிப்பட்ட ஆளு பேர சண்டை விடாமல இருப்பா. அவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னது? உன் மருமக்காரி இன்னைக்கு மத்தியானம் என்ன சோறு பொங்குதம்னு சொல்லியிருக்கா. தெரியல டி, என்ன செய்ய போறாளோ. அவ சரியான அலுமா நல்லவளே கிடையாது பத்துக்கோ. யாமிட்டி இப்படி சொல்லியா? சாந்தி என்னமோ சொன்னாலும் உன்ட்ட அவ ஒன்னும் தப்பா சொல்லலம்மா. உன் மருமோ தான் வில்லத்தனம் பண்ணிட்டு தெரியுதா? விளக்கமா சொல்ல மிட்டி. உன் மருமோ இன்னைக்கு எங்கேயும் போனோம்னு உன்ட்ட சொன்னாளா? இல்லையட்டி, ஒன்னும் சொல்லலையே. பாத்தியா? ஆனா சாந்திட்டு என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொன்னானா? இன்னைக்கு உன் மருமகளோட கூட பிடிச்ச பிள்ளையோட அக்கா மவளுக்கு நிச்சயதார்த்தமாமா. பிரியாணி எல்லாம் போடுறாங்களாம். அதுக்கு உன் மருமகள கூப்பிட்டுருக்காள்வோ போல. அதான் சாந்தியை கூப்பிட்டுருக்கா வாரியான்னு. சாந்தி இவளுமா சேர்ந்து மத்தியானம் அங்க போய் பிரியாணி தின்னுட்டு வரணும்னு நினைச்சிருக்காள்வோ. என்னட்டி சொல்லியா? அவன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அதான் விஷயம். நம்ம 2 பேத்துக்கு வீட்டுல என்னத்தையாவது பொங்கி திங்க சொல்லிட்டு இவன் நைஸா மண்டபத்துல போய் நல்லா பிரியாணி அமைக்கிட்டு வரலான்னு பாத்திருக்கா. காத்தியாட்டி அவளுக்கு கொழுப்ப வர வர என்கிட்ட சொல்லாம எங்கனாலும் போலான்னு முடிவு பண்ணிட்டான்னு. அது நீ உன் மவனும் கொடுக்க இடம் தானே. அப்படித்தான் இருப்பா பிறகு. சரி, எனக்கு போன் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்ன. யாரு போட்டா? யாரு கண்டா? 2-3 மட்டும் போன் இறந்துகிட்டே தான் இருந்தது. பாரு யாருன்னு. ஏன் நாத்தனா கறி தான் போன் போட்டிருக்கா. எதுக்கு இப்ப போட்டிருக்கா? எடுத்து பேசிட்டு எதுக்கு போட்டாலும் தெரியல. அப்புறம் ஏச போறாள்வோ. நான் பேசுதேன். ஹலோ மைனி, எப்படி இருக்கிய? மீனா, எங்க போன? 2-3 மட்டும் போன் அடிச்சேன். நான் இங்க பக்கத்துல சாந்தியக்கா வீடு வரைக்கும் போயிட்டேன் மைனி. அதான் போன் போட்டப்ப எடுக்க முடியல. எங்க அம்மைக்கு எப்படி அட்டன் பண்ணி பேசன்னு கூட தெரியாது இதுல. சரி. அத்தை அங்கே இருக்கவோ மைனி? அம்மா நேத்து இங்க இருந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டா. ஐயா அப்படியா? சரி. நாளைக்கு தானே வீட்டுக்கு வருவோ? இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவான்னு நினைக்கேன். சரி மைனி, சரி. என்ன இதையே வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எப்படி? முடிஞ்சிட்டே இருக்கு. அப்புறம் அங்க அந்த மாப்பிள்ளை பையன் போட்டா கொடுத்துட்டு போயிருந்தாவுல, ஜாதகம் போட்டாலாம் கொடுத்தாவுல. ஆமா.
அவ வீட்டுல நிச்சயம் என்னைக்கு வைக்கலாம்னு கேளு, அதை பொறுத்து நாங்க இங்க வைக்க பாக்கோம். அப்படியே மினி அந்த பெரிய பாக்கு கெதியாட்டா இப்போ? இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நடமாடுதாவே. அதான் அந்த கையோட சட்டுன்னு நிச்சயதார்த்தத்தை வச்சு கல்யாணத்தையும் முடிச்சிருமேனு பாக்கேன். அதுக்கடுத்து மறுபடியும் கெதி இல்லாம பேரக்கூடாதுல. ஆமா ஆமா, அதான் தை மாசமா வேற இருக்கு. இந்த மாசத்துக்குள்ளேயே கல்யாணமும் முடிஞ்சிட்டுன்னா நல்லா இருக்குமேனு பாக்கேன். அவங்ககிட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்லுது. ஆனா அந்த நம்பருக்கு போன் போட்டா சுவிச் ஆஃப்னே வருது. அதான் உன் நம்பருக்கே போட்டேன். சுவிச் ஆஃப்னா வருது. சரி, போன நம்பர் எதுவும் மாத்திட்டாவளோ என்னமோ தெரியல. நான் அப்ப நேர்ல போய் ஒரு வார்த்தை விட்டு சொல்லிடுறேன். சரி, கேட்டுட்டு என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லு, இல்லாட்டா அங்க வச்சு எனக்கு போன் போட்டு சொல்லு, சரியா? சரி மினி, நான் அப்பா அவட்ட போய் சொல்லுதேன். வச்சிடவா? சரி. ஏம்மா, ஏன் நாத்தனக்காரியோட மாமனார் இழுத்துட்டு கிடந்தார்ல, இப்போ பரவாயில்லையா, நடமாடுதாராம்? அப்படியா? கடவுளே நல்லா ஆயிரட்டும். நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன் இந்த மனுஷன் எந்திரிச்சிடணுமேன்னு. ஆமா, அதான் நடமாட ஆரம்பிச்சிட்டாவளா. சீக்கிரமே நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் வச்சிடலாம்னு பாக்கேன். அவட்ட என்னன்னு கேட்டு சொல்லு. அப்படிங்க என் மைனி, நான் போய் மல்லிகா கிட்ட போய் என்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிடலான்னு கேட்டு வரட்டுமா? போய் சொல்லிட்டு வாட்டி. அவளும் எப்போ நல்ல செய்தி வரும்னு தான் காத்துக்கிட்டே இருக்கா. ஏத்தே, யாரை பத்தித்தே பேசிட்டு இருக்கிய? இப்ப என்ன கேட்டுட்டோம்னு 2 பேரும் இந்த முறை முறைக்கால்வோ? ஏத்தே, ஏன் தே 2 பேரும் குறுகுறுன்னு பாக்கிய? இன்னைக்கு அம்புட்டு அழகாவா இருக்கேனா? ஆமா, இன்னைக்கு மத்தியானம் என்ன செய்யலாம்னு இருக்க நீ? மத்தியானத்துக்கு என்னத்தையாவது சாம்பாராது புளிக்குழம்பாவது வைக்கலாம்னு இருக்கேன் தே. அது மட்டுமா? இன்னும் வேற என்னம்லாமோ திட்டம் போட்டு வச்சிருக்க. உன் திட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? என்னத்தையே சொல்லுதிய? எங்களை மட்டும் ஏமாத்தலான்னு கனவுலயே நினைக்காத. நீ என்ன செய்தா இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். கிழவி என்ன சொல்லுதா? அந்த பிள்ளைய கூட்டு போய் கல்யாணம் முடிச்சு வைக்க போறதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சுது? அந்த அளவுக்கு நம்ம யார்ட்டையும் சொல்லலையே. தூக்கத்துல கண்டு உளறிப்போமோ? அப்படின்னாலும் ராத்திரி தானே உளரணும். அவரும் வேலைக்கு போயிட்டாரு, காலையில தான் வந்தாரு. பிறகு யாருக்கு தெரிஞ்சிருக்கும் இது? எத்தே, எதை பத்தித்தே பேசிய? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ சின்ன நொல்ல. உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே வாயை பிளந்துட்டு நிக்க. ஐயோ, நம்ம போட்ட திட்டமெல்லாம் அந்த மாமியா கிழவிக்கு தெரிஞ்சுட்டேன்னு நினைச்சு கவலைப்படுவா தானே? எத்தே, உங்களுக்கு எப்படித்தே தெரியும்? மைனியோ, நான் இப்ப சாந்தியக்கா வீட்டுக்கு சட்னி கொடுக்க போனோம்ல, அப்பதான் அவ சொன்னாவோ. 4 மணி சொன்னுச்சா? அதுக்கிட்டே நான் இன்ன வரைக்கும் சொல்லலையே. மீனா என்ன சொல்லியா? சாந்தியக்கா அப்படி என்ன சொன்னாவோ? நீ அவளும் கூட்டி சேர்ந்துக்கிட்டு எவ வீட்டுல போய் பிரியாணி திங்க போறலாம்ல, அதைத்தான் சொல்லியிருக்கா. சபா, இதுக்கு தானா? நான் கூட என்னமோ எதெல்லாம் பயந்துட்டேன். என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்னா அப்ப இன்னும் என்னமோ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? ஏத்தே, உங்களுக்கு தெரியாம நான் என்னத்தையே பண்ணிக்கிடுவேன். ஏன் இப்ப நீ எனக்கு தெரியாம தானே பிரியாணி திங்க போலான்னு பார்த்த? ஏத்தே, போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன் தே. அப்படியா? என்கிட்ட சொல்லிட்டு போனோம் தான் நீ நினைச்சியோ? நம்பிட்டேன். நீ சொன்னதை பூரா நான் நம்பிட்டேன். சந்தோஷம் தே. இங்க நம்பாம பெருவிலோன்னு கவலையா இருந்தது எனக்கு. சரி, அது போட்டும் தே. என்னமோ நான் வரும்போது நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீல, மல்லியக்கான்லாம் என் காதுல விழுந்தது. என்ன பேசிட்டு இருந்திய? போன்ட்ட சொல்லி என்ன போகுது? நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா செய்த? எத்தே, நான் தான் சொல்லிட்டோம்ல தே எல்லாத்தையும். என்ன விஷயம்னு சொல்லுங்க தே. மல்லியக்கா வீட்டு பத்தி தானே பேசிட்டு இருந்திய. ஏ மீனா, என்ன விஷயம் விட சொல்லு, இல்லாட்டா போக மாட்டா, உயிர் எடுத்துட்டப்பா. மைனியோ, ஏன் நாத்தனா அவளை சிவாவுக்கு கிட்டலாம்னு பேசியிருந்ததுல? ஆமா, அதான் உன் நாத்தனவரோட மாமனாருக்கு கெதி இல்ல, இப்போதைக்கு கல்யாணம் வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்திய. இப்போ அவருக்கு கெதி ஆயிட்டான், நடமாட ஆரம்பிச்சிட்டாராம். அதான் சீக்கிரமே கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டாவோ. நிச்சயதார்த்தம் என்னைக்கு வச்சுக்கலாம்னு கேட்டு வர சொல்லியிருக்காவோ. இது வேறயா? ஏன் மீனியோ, நீங்க எதுக்கு வாய பழக்கிய? அப்ப ஒண்ணும் இல்ல மீனா. இது நீ இப்போ மல்லியாக்காட்ட போய் சொல்லவா போற? ஆமா, அவட்ட சொன்னோம்னா எப்ப நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு சொன்னாவனா அடுத்த முகூர்த்தத்திலே வச்சிடலாம்ல. இப்பமே அம்போட்டு சொல்லுதா? பேரம் போய் சொல்லு. அவன் எப்பவுமே போய் சொல்லுதா, பேர போய் சொல்லுதா. உனக்கு என்ன அதை பத்தி? உன் சுவாலி என்ன? அதை போய் பாரு. நேரத்தோட உலைய வச்சு சுவார பங்கிட்டு எந்தாலையும் அளப்பட போ. அதுக்கு முன்னாடி எங்கேயும் பேர் அதை சொல்லிட்டேன். சரி தே. எம்மா, உன் மருமகாரி பேச்சே சரியில்லைம்மா. எதுக்கு எடுத்தாலும் சாக்காவுதா பத்தியா? அது முதி அறவிட்டு எதை கேட்டாலும் வாய பொழப்பா. இல்லம்மா, எப்பவும் போல இல்ல. இப்ப நம்ம மல்லியாக்கா வீட்டுல போய் பேச போறோம்னு சொன்னதுக்கு கூட சாக்கானா பத்தியா? ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா அவகிட்ட, நம்மகிட்ட சொல்லாம மறைச்சிட்டலைதா. யாரு அவளா? அவளே ஒரு வாட்டவாயி, பேசவே கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் வாய் தவிர நம்மகிட்ட சொல்லிடுவா. இல்லாட்ட ஊர்க்காரியை விட்டா சொல்லுவா. அது அப்படியே நம்ம காதுக்கு வந்துடும். அவ அப்படியெல்லாம் புத்திசாலித்தனமா மறைக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாட்டி. அது உண்மைதான். ஏமா, நம்ம இவ்வளவு தூரம் கேட்டிருக்கோமே அவட்ட, இப்படி போய் பிரியாணி திங்க போறியா வைக்க போறியான்னு ஒரு வார்த்தை என்னைய கூப்பிடுதாலான்னு பாருமா. நீ அப்படி அங்க போய் திங்க போற? நம்ம வீட்டுக்கு காடு கொடுத்துருந்தாதான் நீ போகலாம். அதுவும் கொடுக்கல. அவளுக்கே காடு கொடுத்துருக்காளோ கொடுக்கலையே தெரியாது. எங்கேயும் போற இடத்துல இவளை பார்த்துருப்பாளுவோ, அந்த அன்னைக்கு சொல்லியிருப்பாளுவோ. இவளும் வெக்கம் இல்லாம போய் திங்க போறா. நம்மளும் போகணுமா கேவலத்துக்கு? அம்மா, கேவலத்தையெல்லாம் பார்த்தா ருசியா சாப்பிட முடியுமாம்மா? கேட்டு எப்போ போகணுங்கயா? நானும் அவ கூட போயிட்டு வரேனே. இந்த சாந்தியக்கெல்லாம் போத்தானே செய்தா, அவளுக்கும் சொல்லல. ஆனா அவளும் போத்தானே செய்தா அவ கூட. சரின்னு சொல்லுமா. என் வீட்டுக்கு போனா நான் பிரியாணி செஞ்சா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இங்க வந்து ஓமரமா செய்த பிரியாணி ஒரே மாதிரி செய்தா, அதுவும் போர் அடிச்சு போச்சு. கல்யாணம் வீட்டு பிரியாணி ருசியா இருக்குமா?
வேண்டாம் பெசாட்டி வீட்டுல கிடத்தி நல்லா இருக்காது, தெரியாத இடத்துல போய் சாப்பிடுறது. ஏம்மா நான் உனக்கு ஒரு சருவை கொண்டு போய் அதுல கொஞ்சம் போட்டு கொண்டாரம்மா. அப்படியே சொல்லிட்ட, சரி போயிட்டு வா. அப்புறம் என்னைய ஆசைப்பட்டுட்ட, வளர்ந்த பிள்ளை முடியாதுன்னு சொன்னா பொக்குன்னு போயிருவேன், பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, உன் மருமகளை கூப்பிட்டு சொல்லுமா, கூட்டு போய் சொல்லி. ஏட்டி அவகிட்ட போய் நான் வழிய இருக்க என்னன்னுட்டி சொல்ல கூட்டிட்டு போன்னு. ஏம்மா சொல்லுமா. ஏறிட்டி அவட்ட வேற என்னன்னு பேச போறேனோ தெரியல. நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல வரையிலேயே சொல்லிருக்கலாம்ல, நானும் போறேம்மா அவ கூடன்னு. அப்படியே பேச்சாக்கில் சொல்லியிருப்பேன். இப்போ மெனக்கட்டு கூப்பிட்டு என்னன்னு சொல்லனா? அவ ஒரேடியா கொமப்பாளே நீய டெரரா மூஞ்ச வச்சுட்டு கூப்பிடுமா, பயந்துருவா, ஒன்னும் சொல்ல மாட்டா. சரி இரு சொல்லுதேன். ஆனா எட்டி எனக்கு நிறைய பீஸா போட்டு எடுத்துட்டு வரணும்னா நல்ல பெரிய செருவியா கொண்டு போய் தீட்டுவா. சரிம்மா, உனக்கு நான் பார்த்து எடுத்துட்டு வருவேன், அப்படியே விட்டுருவேன். என் பிள்ளைன்னா என் பிள்ளை தான். சரி நான் அங்கிட்டு போய் நிக்க, நீ அவளை கூப்பிட்டு நீயா சொல்ல மாதிரி சொல்லு, நான் சொன்னோம்னு சொல்லாத சரியா? சரி மக்களே, நீ அங்கிட்டு போய் நின்று போன் பேசனக்கா நின்னுக்கோ என்ன? சரிம்மா. இவட்ட என்னன்னு கூப்பிட்டு சொல்லன்னு தெரியலையே. சரி மூஞ்ச கொஞ்சம் விறப்பா வச்சுட்டு கூப்பிடுவோம், அப்பதான் பயந்துட்டு சரிம்பா. சின்ன பண்ணே, ஏ சின்ன பண்ணே. இந்த வாரத்தே பொங்கிட்டு கிடக்கம்ல, உடனே கூப்பிடுதிய. எம்மா இந்த பேர்லேயே சோறு பொங்குத கடுப்புல தான் இருப்பா போலையே. வேண்டாம், கொஞ்சம் சிரிச்ச மணிக்கே சொல்லுவோம், அப்பதான் கூட்டிட்டு போவா. இப்போ முறைச்சோம்னா சண்டை தான் போடணும் ரெண்டு பேரும். என்னத்தே வேலை பாருங்க, பாத்துக்கிட்டு இருக்கையில கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிய. ஒன்றும் இல்லை மருமோல, ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோ, அதான் உன்னையும் கூப்பிட்டேன். ஏன் அந்த முக்கின விஷயம் முக்காத விஷயத்த அடுப்படியில வந்து சொல்லலாம்ல, மெனக்கட்டு இங்க கூப்பிட்டு தான் சொல்வேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவள. சரி அது பாட்டும், இந்த நம்ம மீனாவையும் நீ ஒன்னா கூட கூட்டு போயிட்டு வரியா? எங்க சோறு பொங்கவா? சுவார் பொங்க இல்லை மருமோல, நீ ஏதோ ஃப்ரெண்டுக்கார பிள்ளைக்கு அக்கா அம்மாவுக்கு நிச்சயதார்த்தம்னு போறல, அங்க நம்ம மீனாவையும் கூட்டு போயிட்டு வா என்ன? மீனாவையும் கூட்டு போகணுமா? ஏன் மருமோல, உன் ஃப்ரெண்டு வீட்டு சொந்தம் தானே, நம்ம மீனாவும் கல்யாண வீட்டு சாப்பாடுன்னா நல்லா ஆசைப்படுவ, பத்துக்க கூட்டு போ என்ன? எத்தே அது வந்து ஒன்னும் சொல்லாத மருமோல, கூட்டிட்டு போ. கடவுளே இது என்ன சோதனை, அவளை என்னன்னு கூட்டிட்டு போவ? முடியாதுன்னு சொன்னா இப்ப கிளவி நம்மள போக விடாம ஆக்கிருவா போலயே. இப்படி அவ இழுத்துக்கிட்டு சாந்தமா சொல்ல மட்டும் நம்ம முடியாதுன்னு சொன்னோம்னா இப்ப கோவப்பட்டு பத்திரகாளி ஆட்டம் ஆடி நம்மளையும் போக விடாம ஆக்கிருவா கண்டிப்பா. சரி எல்லாம் நன்மைக்கே, இவளை கூட்டு போறதும் ஒரு சேஃப்டி தான். நம்ம தான் சேர்த்து வச்சோன்னு வீட்டுக்கு தெரிஞ்சாலும் இவளையும் கூட கூட்டு போய் இவளையும் ஒரு சாட்சி கையெழுத்து போட வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுல நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. 4 முடிய ஒரு சாட்சி கையெழுத்தும் இவளை ஒரு சாட்சி கையெழுத்தும் போட வச்சுட்டு நம்ம தப்பிச்சிடணும். அப்போ அவ எடுக்க முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. சரித்தே, இவ்வளவு தூரம் மீனா வாரேன்னு சொன்ன மட்டும் நான் கூட்டிட்டு போகலன்னா நல்லா இருக்காது. கிளம்ப சொல்லுங்க, கூட்டு போறேன். அப்புறவே உங்களுக்கு மட்டும்தான் இப்ப சாப்பாடு செய்ய வேண்டியிருக்கு. ஒரே சோறா குக்கர்ல வச்சிருட்டுமாத்தே? வேண்டாம் மருமோல, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரையில எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வர மாட்டேன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டேனா? இந்த பிளான் வரியா? போற வீட்டுல பிரியாணி அள்ளிட்டு வந்து கொடுக்கணும்னு அவ சொல்லிருப்பா போல. அதான் கிளவி இவ்வளவு தூரம் பாசமா பல்ல கட்டிட்டு பேசுதோ. சரி கூட்டிட்டு போறோம், வரையில ஏதாவது ஒரு கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்து போடுவோம். பொங்குத வேலை மிச்சம். மருமோல என்னதான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கியோ தெரியல. அது ஒண்ணும் இல்லத்த, பிரியாணி ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வரணுமா, நான் எதுவும் பிடிச்சி இழுத்துடக்கூடாதுல, அதான் சர்வேல எடுத்துட்டு வருமா இல்லாட்டா சம்பளத்துல எடுத்துட்டு வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மீனா பாத்துக்கிட்டா மருமோல, நீ நல்லபடியா அவளை கூட்டிட்டு வா போதும். சரி தே, அப்ப அவளை கிளம்ப சொல்லுங்க, நானும் போய் கிளம்புதேன். ஆட்டோ என்ன சொன்னா சரின்ட்டாளா? ஆமா டீ சரின்ட்டா. நீ நேரமே மல்லியாக்கா வீட்டுல போய் விஷயத்த சொல்லிட்டு வந்து குடிச்சு கிளம்பி போ. சரிம்மா, நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துருந்தேன்னு. நீ காலையில ஃபோன் பண்ணவளா? அந்த அன்னை காலையில ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தது. அந்த நேரம் உங்க அம்மா அத்தை எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருந்தவளா. அந்த அன்னைக்கு நான் கால் கட் பண்ணிட்டு அண்ணன் இனிமே கால் பண்ணாதீங்கன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி விட்டேன். அவங்களும் ஓகேன்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. சரி எனக்கு கிளப்பி விட்டது போதும், நீ போய் குளிச்சுட்டு கிளம்பு. நான் இப்போ கிளம்பி உன் கூட வரல, நீ வேன்ல போ. நீங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் உங்களை ஆதார் கார்டு பெர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி நேராக மண்டபத்துக்கு வந்துருந்தேன். சரியா? பூரணி என் கூடவே இரு. பூரணி உன் கூடவே நான் வந்துட்டோம்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் கொடுக்குறது யாரு? இப்போ உங்க அம்மா வரும், அவ கூட நீ போயிரு. நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறேன். சரியா? மகா என் பிள்ளைங்க அப்படி இருக்குது, என்ன அழகா இருக்கு என் தங்கம். நேற்று தான் பள்ளியிடத்துல கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பெரிய பிள்ளையா நிக்க என் தங்க பிள்ளை. பூரணி நீ தான் இப்படி அழகா சேலை கட்டி விட்டியா அவளுக்கு? ஆமத்தே அழகா இருக்கு மக்களே, நல்லா பண்ணிருக்க. தேங்க்ஸ் தே. மக்களே சிரிச்ச முகமா முகத்தை வைட்டி, அப்பதான் நல்லா இருக்கும். ஏன் இப்படி முகம் வாடுனாலும் நிக்க? சூரப்பாம்மா நீ வேற. ஏமட்டி நல்லா தானே இருக்கு? ஆமா பார்க்க உனக்கு நல்லா தான் இருக்கும். காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு சேலையை மாத்தி இப்படி நகையும் போட்டு நிக்கிறது எவ்வளவு எச்சலா இருக்கு தெரியுமா? பூமியில பொண்ணா பிறந்தா ஒருத்தி இப்படி பேச மாட்டாட்டி. அழகா சேலை உடுத்தி நகை போடுறதுக்கு எல்லா பிள்ளைகளும் ஆசைப்படும் கண்டிருக்கு. பேச்ச பேரு புரணி, நீ சேலையை மாத்திட்டு வாமா, வேன் வந்துட்டு எல்லாரும் போகணும்ல. ஐயோ நான் சேலையெல்லாம் உடுத்திக்கிட மாட்டோம்.
அதுவும் போக நான் கிளம்புக்கு நேரம் ஆகும். இனிமே தான் குளிச்சுட்டு கிளம்பணும். நீங்க எல்லாரும் வேன்ல போங்க, நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறேன். ஏமா அப்படி சொல்ல? ஒரு நல்ல நாள் திங்க நாளைக்கு சேலை உடுத்தலாம்ல. அதுவும் போக சுடிதார் போட எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது. சுடிதார் போட்டுட்டு எங்க கூட வேன்ல வந்துடுறேன் தனியா வர்றதுக்கு. இல்ல நான் வீட்டுக்கு போய் குளிச்சு கிளம்பி வர லேட் ஆகும். மத்தியானம் தான் நிச்சயதார்த்தம்னா அதுக்குள்ள வந்துடுதேன். சரி அப்போ பாத்துக்கோ. ரொம்ப நேரமா காலையில இருந்து அவளுக்கு சேலை கட்டி விட்டு வேலை பார்த்துட்டு பாருமா, அதான் டயர்டா இருக்கும் உனக்கு. பரவாயில்ல அதனால ஒண்ணும் இல்ல. சரி ஏட்டி வா, வந்து வேன்ல ஏறு. எல்லாரும் ஏறிட்டாவோ? ஆரம்மா. முகத்தை சிரிச்ச மணிக்கு வச்சுட்டு வாட்டி. ஆச்சி மரம்லாம் ஏன் இப்படி இருக்கா, என்ன செய்தான்னு கேப்பாளுவோ. சரிம்மா சிரிச்சுட்டே வாரேன், நீ போ. எம்மா எம்மா. சரி பொண்ணு, அப்ப நாங்க எல்லாரும் வேன்ல போறோம். நீ சீக்கிரம் கிளம்பி வந்துரு என்ன? ஓகே நீங்க போயிட்டு வாங்க. ஏம்மா அந்த வர சிவா. சிவா மக்களே, இல்ல அழகா இருக்குல்ல. இரு அப்பா கூப்பிடுதேன். ஏங்க ஏங்க கொஞ்சம் இங்க வந்து பாருங்களேன். நான் வாரேன், ஒரு நிமிஷம். ஏன் பிள்ளை ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குல்ல. இல்ல என்ன கிளம்பிட்டியோ? என்னங்க கக்கிய? அவன் ட்ரெஸ் போட்டு நிக்காமல அதான் கேட்டேன். எங்க வியாசி சட்டையில நம்ம பிள்ளை என்ன அழகா இருக்கான் பாத்தீங்களா? அம்மா வியாசி சட்டைன்னு இருக்கு, என் பிள்ளை பேண்ட் சட்டை போட்டுனாலும் நல்லா தான் இருப்பான். இன்னைக்கு ஒரு கலையா இருக்காம்லாங்க, நல்ல கல்யாண கலை வந்துட்டு என் பிள்ளைக்கு. சிவா எதுக்குல திடீர்னு இப்படி ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கா? அது வந்துமா முக்கியமா ஒரு கல்யாணத்துக்கு போறேன், அதான் சரி வியாசி சட்டை புதுசா நிறைய இருக்கு, போடவே இல்லல்ல போடுமேனு போட்டேன். அழகா இருக்குல்ல. இனி எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் நீ இப்படி வியாசி சட்டை உடுத்தியே போ என்ன? சரிம்மா சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. குடிஞ்சிடாதே. யாமா எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கல, சட்டை கசங்கிட்டா நல்லாவா இருக்கும்? ஏன் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. அதுவும் போக நீ இப்படி வியாசி சட்டை துண்டெல்லாம் போட்டிருக்கிறத பார்க்கல கல்யாணம் மாப்பிள்ளனக்கா இருக்கியா? உன் பக்கத்துல உன் பொண்டாட்டி இருந்து நீ அவ்வளோமா செய்யாண்டு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா தான் எனக்கு நல்லா இருக்கும். அவன் அதுக்கு தான் ரெடியாகி நிக்கான், புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அதனால நீ இப்ப எங்க போகணுமோ போயிட்டு வா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு உனக்கு உன் பொண்டாட்டிக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், சரியா? சரிம்மா, கூடிய சீக்கிரமே அது நடக்கும். ராத்திரி பூரா உன் கல்யாண விஷயமாவே நான் தூங்கணும் பத்தியா? ராத்திரி பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க மாதிரியே எனக்கு கனவு வந்ததுல. ஏங்க சிரிக்கிய? நான் நெசத்தை தான் சொல்றேன் தெரியுமா? இவனும் ஒரு பிள்ளையோட கல்யாண குளத்துல நிக்க மாதிரி எனக்கு கனவுல வந்தது தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சொல்லுதேன். விடிஞ்சு பார்த்தா இவன் வியாசி சட்டையோட இப்படி வந்து நிக்கான். இவன் நிக்கிறத பார்க்கவும் தான் எனக்கு கனவு வந்ததேன்னு எனக்கு வருது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல கூடிய சீக்கிரமே கெட்டி மேலத்தான் கேட்க போகுது. அதுக்குண்டான அறிகுறி தான் இவ்வளவும். மல்லியாக்கா, மீனா குரல் மாதிரி இருக்கு. என்ன சிவா வியாசி சட்டையெல்லாம் உடுத்தி எங்க போறாப்ல? கல்யாணத்துக்குக்கா. அப்படியா? நல்லதா போச்சு, நல்ல சகுனம். நானும் உன் கல்யாண விஷயமா தான் பேச வந்தேன். கல்யாண விஷயமா? என்னது மீனா? ஏக்கா என் நாத்தனாரோட மாமனாருக்கு எல்லாம் சரியாயிட்டான், அப்போ நடமாடுதாவலாம். அதான் ஓ சீக்கிரமே நிச்சயதார்த்தம் வச்சிருவோம், என்னைக்கு நிச்சயம் வைக்கலாம்னு கேட்டு சொல்லு அப்படின்னாவோ. அப்படியா மீனா? எம்மாடி காலையில இருந்து நல்லதா நடக்கும் பாத்துக்கோ மீனா. காலையில விடிஞ்சு விடியாம இருக்கும் பாத்துக்கோ. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி கனவு கண்டேன். விடிஞ்சு பார்த்தா இவன் வியாசி சட்டையோட வந்து நிக்கான். அடுத்து நீயும் வந்துட்டு நிச்சயதார்த்த தேதி சொல்லுங்கன்னு சொல்லுத. இன்னைக்கு நாளே எனக்கு கலகலப்பா இருக்கு. சந்தோஷமான செய்தியெல்லாம் வருது எனக்கு. நல்லது தானக்கா, அப்படித்தானே இருக்கணும். ஆமா ஆமா, நானும் எல்லாரும் பொன்படோன்னு பார்க்க என் நம்பருக்கு போனே வரக்கானுமே. உங்களுக்கு போன் போட்டாவலாம்க்கா, போனு சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டுன்னு சொன்னாவே. ஐயா அப்படியா? என் போனு நல்லா தானமா இருக்கு. ஒருவேளை சிக்னல் பிரச்சனையா இருந்திருக்குமோ என்னமோ. இருக்கும். அப்ப நான் கேலண்டர் பார்த்து நல்ல நாள் பார்த்து சொல்லட்டா, இல்லாட்டா சித்தி நடமா சேர்ந்து சாதகம் பார்த்துட்டு வந்து சொல்லட்டுமா? உங்க மனசு போல பாத்துக்கோங்கக்கா. அவ சீக்கிரமே கல்யாணம் வைக்கணும்னு இருக்காவோ. அதுக்கு தக்கன சீக்கிரம் நிச்சயம் வச்சேன்னா கல்யாணமும் சீக்கிரமே வந்துரும்ல. தை மாசத்துக்குள்ள முடிக்கணுங்காவோ. ஆமா ஆமா, நல்ல மாசம் பத்தி அந்த மாசத்துக்குள்ளே முடிச்சிருவோம். என் பார்வைக்கு இதுல இருந்து ஒரு வாரத்துல கல்யாணமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் நினைக்கேன். அதான் எல்லா அறிகுறியும் நல்ல அறிகுறிகளா காட்டுது எனக்கு. பாத்தியாசி வா, நீ வியாசி சட்டை போட்டு நின்ன நேரம் உனக்கு கல்யாணம் கைகூடி வந்துட்டு. அவன் கல்யாணம் பண்ணதுக்கு ரெடியாகி நிக்கான். இவ இப்பதான் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க போறா. சரிம்மா நீ பேசிட்டு இரு, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருந்தேன். என்ன நேராவது இல்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான் பிறகு. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. என்ன மெதுவா வண்டி ஓட்டிட்டு மெதுவா வரணும் என்னல? சரிம்மா. வந்த உடனே சுத்தி போட்டுறணும் என்ன? என் கண்ணே பட்டிருக்கும் உனக்கு. சரிம்மா நான் வாரேன். பாத்து போயிட்டு வா. இப்பா பாத்துக்கோங்க, போயிட்டு வரேன்னா. சரிப்பா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். மீனாக்கா இருங்க, நான் வாரேன்னா. சரி சிவா, பாத்து போயிட்டு வா. என் மவன் வெள்ளக்கார தர மாதிரி பரமலாம் மீனா. ஆமா, கல்யாண காலம் வந்துருச்சே இப்பவே முகத்துல. சரி வா மீனா, கேலண்டர்ல நல்ல நாள் இருக்கான்னு பாத்துட்டு அன்னைக்கே நிச்சயம் வைக்க சொல்லிடுவோம். சும்மா தடபுடலாம் ஊரே வேக்க மாதிரி கிராண்டா நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் வைக்கணும். வா போய் கேலண்டர்ல நல்ல நாள் பாப்போம்.
கடவுளே, இவ ஒரு கரையில நிச்சயதார்த்தம் வைக்கிறதுக்கு தேதி குறிக்க போறா, அவன் ஒரு கரையில தாலியை கட்டிட்டு வந்து நிக்க போறான். இடையில ஏன் தலை தான் உருள போகுதுன்னு நினைக்கேன். சரி, நடக்கிறதுலாம் நல்லதா நடக்கட்டும். நான் வேற என்ன செய்ய முடியும்? கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் முடியும்.